நன்றி செலுத்தணும்னு சொன்னால் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் போதாது. சரி, எத்தனை மணிக்கு முடிக்கலாம்? எப்போனாலும் முடிக்கலாமா? 11 மணிக்கு முடிக்கலாமா? சரி, கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளதாக முடித்ததற்கு நான் பிரயாசப்படுகிறேன். சரிண்ணா, அப்படியே இருக்கிற இடங்களில் ஒரே நிமிஷம் அந்த தலையை தாழ்த்தி கர்த்தரோடு பேசும்படியாய் நான் கேட்போம். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி சாமுவேல் சொன்னபோது அவரோடு இடைப்பட்ட ஆண்டவர் எங்களோடு இடைபடுகிறார். ஒரு மனுஷனுடைய குரலை அல்ல சுவாமி, உடைய வெள்ளிய சத்தத்தை நாங்கள் கேட்கிறோம். எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் மீண்டுமாய் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் கிருபையும் சமாதானமும் என்றென்றைக்கும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். வருகின்ற புதிய ஆண்டும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக ஆண்டாக அமைய நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் எதற்காக கூடி வந்திருக்கிறோம்? வருஷத்தினுடைய கடைசி நாள். இன்னும் கொஞ்சம் நம்ம 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம்? புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்க போகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருந்து ஆண்டவருடைய சமூகத்தை காத்திருக்கிற உங்களை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன், விரும்புகிறேன். அப்படியே அவர் செய்வார் என்று சொல்லி யாவரும் விசுவாசிப்போம். கர்த்தர் உண்மையாகவே அதை செய்வார். இந்த நேரத்தில் சிந்திக்கும்படியாக ஒரு வேத வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 103ஆம் சங்கீதத்தில் முதல் 2 வசனம் என்ன சொல்றது? அடிக்கடி நாம் தெரிந்த இது திருப்பி பார்க்கறது கூட இல்லை. எல்லா ஆராதனையிலையும் நம்ம என்ன செய்யறோம்? சொல்ற வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் நாம் நன்றி அறிந்த இருதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். உங்களையும் என்னையும் ஆண்டவர் உருவாக்கினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உடனே ஆண்டவர் இதோ சும்மா ஏனதாக நம்மளை படைக்கல, நம்மை உருவாக்கினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அதை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். அதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? அவருடைய திட்டத்தின்படி நம்ம என்ன செஞ்சிருக்கிறார்? வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். எல்லா சூழ்நிலையும் சில நேரங்களை யோசித்து பார்க்கும்போது நொறுங்கி போயிருப்போம். இருதயம் நொறுங்குண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யல? நொறுங்குண்ட இதயத்தை புறக்கணிக்க மாட்டார். அவர் புறக்கணித்து தள்ளாமல் நம்மை தேடி வந்து நம்முடைய காயங்களை ஆட்சிக்கிற தேவனாய் இருந்தார் இல்லையா? கடந்து வந்த நாட்கள் எல்லாத்தையும் திரும்பி பார்க்கும் பொழுது அவ்வளவு அருமையாய் நம்ம நடத்தி வந்தார். நம்முடைய அநேக இடங்களில் விபத்துகளை கேள்விப்படுறோம். எத்தனையோ விபத்துகள், அருமையான சகோதரர் சொன்னது போல எத்தனையோ விபத்துகள் இருந்து நீங்கள் நானும் தப்பி இருக்கிறோம். நூல் இலையில பிழைத்தது போல ஜீவன் பிழைத்து இருக்கிறோம். அது எல்லாம் ஆண்டவருடைய கிருபை. இது எல்லாவற்றுக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும்னு சொன்னா நான் உங்களே சொல்றேன், எத்தனை தடவை சொன்னாலும் ஆண்டவர் நம்முடைய ஆயுள் முழுவதும் போதாது. நன்றி அறிந்த இருதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். தேங்க்ஸ் கிவிங், கிராட்டிடியூட் என்ன சொல்றது? நன்றி செலுத்துகிறது. நாம் இல்லாத காரியங்களுக்காக நம்ம செய்வோம். நிறைய நேரத்தில் வருத்தம் உண்டு தானே. நிறைய நேரத்தில் எனக்கு என்ன இல்லை, ஒரு கார் இல்லையே, எனக்கு ஒரு 2 வீலர் இல்லையே, நமக்கு ஒரு சைக்கிள் இருக்கும் ஆனால் 2 வீலர் இல்லையே. 2 வீலர் நல்லா இருக்குமே. 2 வீலர் வச்சிருப்பாங்க ஆனால் ஒரு கார் நல்லா இருக்குமே. எனக்கு ஒரு நல்ல ஒரு வீடு கிடைச்சா நல்லா இருக்குமே. இல்லாத நினைத்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? அநேக நேரங்களில் வருத்தப்பட்டு ஆண்டவர் எனக்கு தரலன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். எனக்கு இதுல பண கஷ்டம் இருக்கு, எனக்கு பண கஷ்டம் இல்லையே, பண கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லையே அப்படின்னு சொல்லி நேரத்தில் வந்திருக்கிறோம். ஆனா என்னைக்காவது இருக்கிறதுக்காக நன்றி செலுத்தி இருக்கிறோமா? இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துறோமா? யோசிச்சு பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரே எனக்கு நம்ம உணங்கள் போடும் போதெல்லாம் ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்பொழுதெல்லாம் வேண்டுதல்களோடு வருகிறோம். ஆனா ஆண்டவர் கொடுத்த நன்மைகளுக்காக நன்றி
நன்றி சொல்ல நிறைய நேரங்கள்ல மறந்துடும். அருமையான ஒரு பாமலை பாட்டு ஒன்று. நீ செய்த நன்மை யாவையும் நினைத்து கர்த்தரே மகிழ்ச்சியோடு என்றைக்கும் நான் துதி செய்வேனே. பாடல்ல பாடுறோம், ஆண்டவர் துதிக்கிறோம், எல்லாம் உண்மைதான். ஆனா ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை நன்றி சொல்றோமா? நமக்கு கார் இல்லதான், ஆனா ஆண்டவரே நிறைய எனக்கு இங்க 2 வீலர் தந்திருக்கிறீங்க, உங்களுக்கு நன்றி. நிறைய பேர் நடந்து போறாங்க, ஆனா எனக்கு 2 வீலர் தந்திருக்கிறீங்க, உங்களுக்கு நன்றி. எத்தனை நேரம் சொல்றோம்? சங்கீதம் 100ஆம் சங்கீதத்துல பார்க்கும் பொழுது 4ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்கள் புகழ்ச்சியோடும் பிரவேசிக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது when you enter the gates of your Lord, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது நீங்கள் வரும் பொழுதெல்லாம் துதித்தலுடனே நன்றி செலுத்திக் கொண்டே வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். உங்களுடைய வேண்டுதல்கள் இருக்கலாம், உங்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். கர்த்தர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். நம்ம நிறைய நேரத்தில் வருத்தப்படுவோம் இல்லையா, என்னுடைய வாழ்க்கையில இது நடக்கலையே, அது நடக்கலையே, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நெருக்கம் அதிகமா இருக்கு, என்னுடைய சமாதானம் இல்லை ஆண்டவரே, எல்லாச்சுக்கும் கதறோம். ஆனா கர்த்தர் கொடுத்ததற்காக நாம் நன்றி செலுத்துற நேரத்துல மறந்துடுவோம். நல்ல ஒரு அருமையான 2 கண்களை கொடுத்திருக்கிறார். நிறைய பேருக்கு கண் பார்வை இல்லை, இதுக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோமா? யோசிச்சு பார்ப்போமே. ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு 2 கண்களை கொடுத்திருக்கிறேன், உங்களுக்கு நன்றி. நல்ல ஒரு வாயை எனக்கு பேசுவதற்கு நல்ல திறனை கொடுத்திருக்கிறீங்க, உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே எனக்கு கரங்கள் கொடுத்திருக்கிறீங்க. நிறைய பேருக்கு கரங்கள் இல்லை, சிலருக்கு கரங்கள் இருந்தாலும் விரல்கள் இல்லை. ஆண்டவரை கொடுத்திருக்கிறார். எத்தனை நன்றி சொல்றோம்? அநேக நேரங்கள்ல இதெல்லாம் நினைச்சு நன்றி செலுத்ததை விட்டுட்டு ஆண்டவரே என் கையில போடுறதுக்கு என்ன இல்லை, தங்க பிரேஸ்லெட் இல்லையே, என்னுடைய கைகள்ல போடுவதற்கு நல்ல ஒரு வாட்ச் இல்லையேன்னு சொல்லி வருத்தப்படுறோம். ஆனா ஆண்டவர் நிறைய பேருக்கு கரங்கள் இல்லை, நிறைய பேருக்கு விரல்கள் இல்லை. ஆண்டவர் நமக்கு கிருபையை அதை கொடுத்ததை என்ன செஞ்சிடறோம்? ரத்து போகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? நன்றி அறிந்த இருதயம் உள்ளவர்களாய் இந்த புதிய வருடத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று கர்த்தர் வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நன்றியோடு நம்ம என்ன செய்யணும்? கடந்து வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் 107ஆம் சங்கீதத்திலே 1வது வசனத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறதுக்காக அவரை துதிக்கணும், அவருக்கு நன்றி செலுத்தணும். கர்த்தர் நம்மை வைத்த அன்பு பெரியது, அதற்காக என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். அப்படிதானே? நிறைய இடங்கள்ல இப்போ நம்ம தெரிஞ்ச ஒரு உறவினரோ, நம்முடைய பிள்ளைகளாகவோ, நம்முடைய பெற்றோராகவோ இருக்கட்டுமே, இது ஒரு காரியத்துல நமக்கு ஒரு துரோகம் செய்ய போறாங்கன்னு தெரிஞ்சா நம்ம அவங்க மேல அன்பு வைக்க முடியுமா? முழு இதயத்துல அவங்க அன்பு வைப்போமா? மாட்டோம். ஆனா நாம் எந்த இடத்துல தவறு விழுவோம்னு சொல்லி அவருக்கு தெரியும், இந்த இடத்துல நீ ஒரு தவறு செய்வேன்னு சொல்லி அவருக்கு தெரியும். பேதுருக்கிட்ட நீ சொல்றாரு, நீ சீமோனே சீமோனே, உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன், நாளைய தினத்துல சேவல் கூவுறதுக்குள்ள நீ 3 முறை மறுதளிப்பாய்ன்னு சொல்லி அவர் மறுதளிக்க போறது அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் என்ன செய்யல? அவர் அன்பு காட்டத நிறுத்தல, அவர் வெறுத்து தள்ளல. நீ என்னை மறுதளிக்க போறிய பேதுரு, நான் உன் கூடவே 3 வருஷம் இருந்தேனே, என்னை எல்லா அதிசயங்களையும் அற்புதங்களையும் நேரில் பார்த்த நீ என்னை மறுதளிக்க போகிறாயா என்று சொல்லி அவர் அவனை கசந்து கொள்ளவில்லை. காரணம் என்ன? அவருடைய அன்பு அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனைகள் அற்ற ஒரு அன்பு. அப்படிப்பட்ட அன்பு வைத்த தெய்வத்தை நாம் துதிக்க மறந்திருக்கிறோம் இல்லையா? அவருடைய அன்பு மட்டுமே நாம் துதி செலுத்துவதற்கு போதுமானது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தருளி உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த பாவ ஜென்ம மனுக்குலம் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்யும், ஆண்டவருக்கு விரோதமாய் எழுதும் சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவருடைய அன்பு எவ்வளவு மகா பெரியது பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. நம்முடைய நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம சொன்னோம், பார்த்தோம் இல்லையா? நிறைய பேருக்கு என்ன செய்து கிட்னி ஃபெயிலியர். கடந்த நாட்களில் என்னுடைய நண்பர் ஒருவரோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது, என்னோட ஸ்கூல்ல என்னோட படித்த ஒரு நண்பர், அவருடைய தகப்பனாருக்கு என்ன செய்து கிட்னி ஃபெயிலியர்.
கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா அப்பா கொஞ்ச நாள் உயிரோட இருப்பாங்கன்னு சொல்லி என்ன செய்யறான், அதிகமான முயற்சிகள் எடுத்து பாக்குறாங்க. பிள்ளைகள் கல்யாணம் ஆகல, டொனேட் பண்றேன், நான் என்னோட கிட்னி எனக்கு அப்பா கொடுக்குறேன்னு சொல்லும் போது மருத்துவர் மறுக்கிறாரு. நான் இப்படி செய்ய மாட்டேன், உன்னோட வாழ்க்கை வருஷம் இருக்கு, நல்ல ஒரு டோனர் பாருங்கன்னு சொல்லும் பொழுது அந்த தாயார் தன்னுடைய கணவனுக்காக என்ன கிட்னியை டொனேட் பண்ணி இன்னைக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி முடிஞ்சு இன்னைக்கு அவங்க ரெஸ்ட்ல வீட்டில் இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு நம்முடைய கிட்னி என்ன செஞ்சுட்டு இருக்கு, செயல்பட்டு இருக்கு. நம்ம தண்ணி குடிக்கிறோம், கிட்னி ஃபெயிலியர் தண்ணி குடிக்க முடியாது. அந்த ரத்தத்தை சுத்தப்படுத்துவதற்கு என்ன செய்யணும், 2 நாளைக்கு ஒரு தடவை மிஷின்ல போய் என்ன செய்யணும், ரத்தத்தை சுத்திகரிக்கணும், டயாலிசிஸ் பண்ணணும். நல்ல கிட்னி நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நிறைய பேரால மூச்சு விட முடியல, நுரையீரல் பாதிப்பு இருக்குது, பேச முடியாத அளவுக்கு மூச்சு வாங்கும். ஆண்டவர் எவ்வளவு கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய சகோதரர் வரும்பொழுதுதான் ஆண்டவரே எனக்கு இது குறைவா இருக்குதுன்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். எத்தனை நேரத்தில் அழுது புலம்புறோம், எத்தனை நாட்கள் நன்றி இதயத்தோடு இந்த வாசலில் நாம் வந்திருக்கிறோம். அநேக நேரங்களில் நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் வைப்பதற்கு முன்பதாக நம்முடைய இருக்கிறதற்காக நன்றி செலுத்துவதற்கு நாம் மறந்து விடுகிறோம். பார்த்தோம்னா பிலிப்பியர்கள் நிறுவனத்துல 4வது அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கும் பொழுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்ப எதுக்குமே நம்ம கவலைப்பட வேண்டியது இல்ல. எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், தோத்திரம் செலுத்தணும் சொல்லிதான் ஆண்டவர் கட்சி கொடுத்திருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு நம்மிடத்தில் இருக்கிறதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையில எது எப்பொழுது தேவை என்பதை அறிந்திருக்கிற ஆண்டவராக இருக்கிறபடினால அதை சகலத்தையும் அதே காலத்துல நேற்றே நமக்கு அவரே தந்துடுவாரு. ஆனா நாம் அதைத்தான் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறோமே தவிர ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நினைச்சிட்டோம், மறந்து போனோம். வரக்கூடிய நாட்கள்ல நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நான் என்ன செய்வேன், நன்றி அறிந்த இதயத்தோடு உள்ள வருவேன். நிறைய இடத்துல கேட்கிறோம், ஆண்டவரே எனக்கு ப்ரொமோஷன் வரலன்னு சொல்லி வருத்தப்படுவோம். ஆனா இன்னொரு ஏதோ ஒரு மூலையில நிறைய இடத்துல நம்ம ஊர்லயே கூட இருக்கலாம், ஒரு வேலை வாய்ப்பு இல்லாம ஒரு வருமானத்திற்கு வழி இல்லாம இருக்கிறவங்க இருக்கிறாங்க. புதிய ட்ரெஸ் கிடைக்கலையே வருத்தப்பட்டு அழுறோம். ஆனா ஒரு மாற்று வஸ்திரம் இல்லாமல் இருக்கிற மக்கள் ஏராளம் நம்முடைய நாட்டுல, நம்முடைய கிராமங்கள்ல. அநேக நேரத்தில் நம்ம சாப்பிட்டுட்டு இந்த சாப்பாடு நல்ல அடைஞ்சு குப்பையத்துக்கு போடுறோம். ஆனா அந்த ஒருவேளை உணவு இல்லாமல் தவிக்கிற குழந்தைகள், பெரியவர்கள், முதியவர்கள் அதிகம். பிள்ளைகள் எனக்கு நீங்க இதை செய்யலே அதை செய்யலன்னு சொல்லி பெற்றோர்கிட்ட சண்டை போடுறோம். ஆனா பெற்றோர் இல்லாத பிள்ளைகள் அதிகம். அனாதைகளாய் தெருக்களிலே வீதிகளிலே ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாமல் அலைகிற பிள்ளைகள் அதிகம் நம்முடைய தேசத்துல. நாம் பெற்றுக்கொண்ட பாக்கியங்களை நாம் மறந்து விட்டு ஆண்டவரே என்னுடைய இயேசப்பட்டவே நம்ம சொல்லுவோம், இயேசப்பா என் பிள்ளை சொன்னதே கேட்க மாட்டேங்கான். அநேக பேர் பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறாங்க. எத்தனையோ குடும்பம் திருமணம் இத்தனை வருஷம் ஆச்சு, ஆண்டவரே எனக்கு குழந்தை இல்லையே சொல்லி கதறுகிற குடும்பம் இருக்கிறது. கர்த்தர் கொடுத்த குழந்தைகளை கர்த்தருக்கு ஏற்று சிச்சையில வளர்க்க நிறைய தவறிடுறோம். இந்த நாட்கள்ல இந்த நாட்டின் கடைசி நாள்ல ஆண்டவர் எல்லாவற்றையும் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி தகப்பனே, நன்மை செய்வீரே. இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு எல்லாமே கொடுத்தார் ஆண்டவர். ஒருதானே செங்கடல் முன்னாடி நின்றுச்சு, எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகிறாரு, 10 வாதைகளை செய்தாரு. அந்த அற்புதங்கள் எல்லாத்தையும் கண்ணார பார்த்தவங்க செங்கடலை பார்த்தவங்க என்ன செய்யறாங்க, பயப்படுறாங்க. இந்த செங்கடலை தள்ளி மடிக்கவானே நீங்கள் அழைத்து கொண்டு வந்துருன்னு சொல்லி மோசைக்கு விரோதமா எழுப்புறாங்க, ஆண்டவருக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க. ஆனால் செங்கடலை திறக்க வல்ல ஆண்டவர், இவ்வளவு மகத்துவமாய் நம்ம வழிநடத்தி வந்த ஆண்டவர் இதுல வடிய விட்டுருவாரான்னு சொல்லி அவன் செய்யல, சுவாசிக்கல. செங்கடலை தாண்டி போறாங்க. வனாந்தரத்துல வானத்திலிருந்து மன்னா எங்கேயாவது கிடைக்குமா? நம்ம கண்ணால பார்த்திருக்கிறோமா? நமக்கு என்னைக்காவது வானத்திலிருந்து பிரியாணி கிடைக்கும், வானத்திலிருந்து சாம்பார் சாதம் கிடைக்கும், என்னைக்காவது நடந்திருக்குதா? வானத்திலிருந்து மன்னாவை ஆண்டவர் கொடுக்கிறார், தேவதூதனோட உணவை கொடுக்கிறாரு. ஆனா அப்பமா அவனுக்கு என்ன இல்லை, அதுக்காக நன்றி செலுத்தாம என்ன செய்யறாங்க, எங்களுக்கு இறைச்சி கிடைக்கலையே முறுமுறுக்கிறார். அதையும் கொடுக்கிறார்.
எங்களுக்கு தண்ணி இல்லையே, தாகத்தை சாக போறோம், முறுமுறுக்கிறாங்க. அவருடைய தேவைகள் தான் பெரித கருதுனால தவிர அவ்வளவு மகத்துவமாய் கடந்து வந்த பாதைகள் என்ன செஞ்சுட்டாங்க? மறந்துட்டாங்க. நன்றி செலுத்த மறந்துட்டாங்க. அந்த இடத்துல ஆண்டவரே நல்ல ஒரு உணவு மன்னாவை கொடுத்தீரே சுவாமி, உனக்கு நன்றின்னு சொல்லியிருந்தா ஆண்டவர் அவன் கேட்காமலே என்ன செஞ்சிருப்பாரு? எல்லாத்தையும் இறைச்சி தண்ணீர் என்னென்ன வேண்டுமோ எல்லாத்தையும் என்ன செஞ்சிருப்பாரு? கொடுத்திருப்பார். ஆனா அவங்க கிட்ட அந்த விசுவாச நம்பிக்கை இல்ல. நன்றி செலுத்தினா போதும், இதுவரை கடந்து வந்த பாதைகளை நினைத்து நாம் என்ன செய்யணும்? நன்றி செலுத்தினா போதும் அப்படிங்கிற எண்ணம் அவங்க இடத்துல காணப்படலை. அதே போல நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல நான் இன்னைக்கு அதை செய்வேன், நாளைக்கு அதை என்ன செஞ்செல்லாம் செய்யணுமே, நாளைக்கு என்ன செய்ய போறேன், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துங்க. நீங்க பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நீங்க பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எத்தனையோ இடருக்கு என்ன செய்யல, உட்கார இடம் இல்லை, ஆண்டவர்களுக்கு ஒரு நிலையான ஒரு வாசஸ்தலத்தை கொடுத்திருக்கிறாரு, அப்படிதானே? ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி செலுத்தும் போது அந்த வாசஸ்தலத்துல உள்ள தேவையானது என்னது அவருக்கு தெரியும் இல்லையா? அது ஆண்டவர் செய்வார். ஆண்டவரே எனக்கு இது இல்லையே அது இல்லையே சொல்வதை மறுபடியும் ஆண்டுல என்ன செஞ்சிடணும்? மாற்றிடணும், மாறிடணும். சரிதானா? ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? ஆண்டவரே எனக்கு என்ன செஞ்சிருக்கீங்க, இன்னைக்கு நீ ஜீவனோடு கண்விழிக்க வைத்திருக்கிறீங்களா, உமக்கு நன்றி. ஆண்டவரே எனக்கு ஒரு வாய் தண்ணி கொடுத்திருக்கிறீங்க எனக்கு குடிக்கிறதுக்கு, உமக்கு நன்றி. ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு உணவை கொடுத்திருக்கிறீங்க, எனக்கு உமக்கு நன்றி. ஆண்டவரே எனக்கு தங்குவதற்கு ஒரு வாசஸ்தலத்தை கொடுத்திருக்கீங்க, உமக்கு நன்றி. ஆண்டவரே எனக்கு நல்ல சுகத்தையும் பணத்தையும் கொடுத்திருக்கீங்க, உமக்கு நன்றி. ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலையை கொடுத்திருக்கிறீங்க, உமக்கு நன்றி. சிறு பிள்ளைங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல ஒரு கல்வியை கொடுத்திருக்கிறீங்க, உமக்கு நன்றி. நல்ல பெற்றோர் தந்திருக்கீங்க, உமக்கு நன்றி. இதை ஒவ்வொரு நாளும் சொல்ல நாம் பழகி கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் மக்களை போல கடவுளை நாம் வேதனைப்படுத்துகிறவர்களாக இல்லாமல் ஆண்டவருக்காக நாம் நன்றி செலுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். கொலோசியர் நிறுவனம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிப்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். எதை செய்தாலும், வார்த்தையினாலும் செய்கையினாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றுக்கும் பிதாவுடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவருக்கு இடத்துல எதிர்பார்க்கிறார். என்ன செஞ்சாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும் சொல்லி ஆண்டவர் இருக்கிறார். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரே ஒரு எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் பைபிள்ல ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் 100% மனுஷனாகவும் வாழ்ந்து 100% தெய்வீக தன்மையோடும் வாழ்ந்த ஒரு மாமனிதர். இந்த இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில அவர் நமக்கு கட்சி கொடுத்த காரியம் என்ன? எல்லா காரியம் நினைச்சேன் அவருக்கு நன்றி செலுத்துவதற்கு கட்சி கொடுத்திருக்கிறார். நம்ம எடுத்துக்கொள்வோம், யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல 6வது அதிகாரம் அதுல பார்க்கும் பொழுது அங்கே திரளான ஜனங்கள் நினைச்சிருக்காங்க, ஆண்டவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். 5000 புருஷர்களுக்கு மேலாக இருக்கிறாங்க, அவரோடு பெண்கள் இருக்கிறார்கள், குழந்தைகள் இருக்கிறார்கள். திரளான கூட்டம் எங்க இருக்குது? ஒரு வனாந்திர பகுதியில இருந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவர் வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ஆசை, இவங்களுக்கு என்ன செய்யும்? பசிக்கும், இவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்யறாரு? விரும்புறாரு. இத்தனை பேருக்கு சாப்பாடு போன, நமக்கு இத்தனை பேர் இருக்கிறோம், நம்ம சாப்பாடு செய்யறதுக்கு ஆயத்தங்கள்லாம் வேணும் இல்லையா? அப்பா நினைச்சு ஐயோ இவங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கறது, கடையில எந்த கடையில வாங்கலாம்னு சொல்லி என்ன செய்யல, யாரும் வருத்தப்படலை. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, சீஷர்கிட்ட உங்களுக்கு என்ன இருக்கிறது நீங்க என்ன செய்யுங்க பாருங்க. சீஷர்கள் போய் பார்க்கிறாங்க, ஒரு குட்டி பையன்கிட்ட 5 அப்பமும் 2 மீனும் இருக்கிறது. இந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் சின்ன சின்னதா கிள்ளி கொடுத்தாலும் 5000 பேருக்கு கொடுக்க முடியாது. இது எப்படி பிச்சு பிச்சு கொடுக்கிறதுன்னு சொல்லி அவர் யோசிக்கல. அவர் ஒருத்தர் என்ன இருக்குதோ அதை எடுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அதை எடுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். ஆண்டவர் அதை எடுத்தாங்க. எடுத்து 5 அப்பத்தையும் 2 மீனையும் வானத்துக்கு நேராக எடுத்து அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு எல்லாருக்கும் என்ன செய்ய
பரிமாறுங்க. எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டாங்க. திருப்தியா சாப்பிட்டது போக 12 கூடை நிறைய மீதியான துணிக்கையும் எடுத்தாங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்மிடத்துல இருக்கிற காரியங்களை வைத்து ஆண்டவரிடத்தில் நன்றி செலுத்தி அதை தோத்திரம் செலுத்தும் பொழுது அது பல மடங்காக பெருகி உங்களை ஆசீர்வதிக்கும். சரிதானா? அப்போ முதலாவது நம்முடைய இருக்கிற காரியங்களுக்காக நன்றி செலுத்தி ஆண்டவருடைய சமூகத்துல தோத்திரங்களை செலுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எல்லா தேவைகளும் என்ன செஞ்சிடும்? பரிபூரணமாய் சாப்பிட்டது போக எல்லாம் திருத்த சாப்பிட்டாங்க இல்ல, மீதமுள்ள துணிக்கைகளும் 12 கூடை நிறைய எடுத்தாங்க. அந்த 5 அப்பத்தை 2 மீன் எடுத்து 12 கூடை நிரப்புனா காணுமா? கூட வெறும் கூடையா தான் இருக்கும். ஆனா அவ்வளவு திரளான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். காரணம் என்ன? தங்களுக்கு இருந்ததை கொடுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார்கள். அதுக்கடுத்து நாம் பார்க்கும் பொழுது லாசரு, அதே இயேசு கிறிஸ்துடைய சரித்திரத்தில் பார்க்கும்போது அதே யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் பார்க்கிறோம். லாசர் என்ன செஞ்சாரு? இயேசுக்கு பிரியமான ஒரு நண்பர் என்ன ஆயிட்டாரு? மரித்து போய்விட்டார். மரித்து போய்விட்டார். அடக்கம் பண்ணியாச்சு, கல்லறையில அடக்கமும் பண்ணியாச்சு. ஆனா அந்த இடத்துல வேதனையோடு இருந்த மரியாதை இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத. அதற்கு ஆண்டவரை இயேசு கண்ணீர் விட்டார்னு இருக்கு. அவ்வளவு வேதனை உச்சம். ஆனா அந்த இடத்துல அந்த கல்லறையின் வாசல் அழகை வந்து நின்று அந்த யோவான் சுவிசேஷ புத்தகத்துல 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 41ஆம் வசனத்தை வாசிங்க. எடுத்து போட்டார்கள். இயேசு தன்னுடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கே இல்ல நம்முடைய வேதத்துல இந்த லைன் அடிச்சிருப்போம். நம்ம நிறைய இடத்துல மறந்துப்போம். நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உமக்கு ஸ்தோத்தரிக்கிறேன். என்ன செவி கொடுத்தார்? லாசருவுக்காக இவர் எடுத்த ஜெபத்திற்கு அவர் செவி கொடுத்திருக்கிறார். அடுத்த நிமிஷம் அடுத்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன். அவரிடத்துல ஏற்கனவே நன்றி செலுத்துறது தோத்திரம் பண்றது இருந்துச்சு. ஆனா அந்த சூழ்ந்து நிற்கிற மக்களுக்கு அதை வெளிப்படுத்தும்படியாய் அவர் சொல்றாரு, ஆண்டவர் பிதாவாகிய தேவனே, நான் செய்கிற என்னுடைய இதை என்ன செய்யுங்க, நீர் என்ன செய்திருக்கு? செவி கொடுத்தபடியே நம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்தரித்துட்டு அடுத்த வசனத்துல பார்க்கிறோம், லாசருவே வெளியே வா. அவன் என்ன செஞ்சான்? கை கால்கள் சிலைகள் சுற்றப்பட்டவன் என்ன செஞ்சான்? மீண்டும் உயிரோட வெளியே வந்தான். மரித்து போய் 3 நாள் ஆச்சு. நடக்குமா? சாத்தியமானதா? இல்ல. அவங்க இடத்துல என்ன இருந்தது? என்ன? நீ எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று சொல்லி ஒரு விசுவாசம் இருந்தது. அதை தோத்திரத்தோடு அறிக்கையிட்டு என்ன செஞ்சாங்க? ஜீவனை கொடுத்தார். மரித்து 3 நாள் ஆச்சு. எல்லாரும் சொல்றாங்க, கல்லறை திறந்த நானுமே 3 நாள் ஆயிட்டேன். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீங்க தோத்திரம் செலுத்துங்க, உங்களுக்கு எல்லாமே திரும்ப கிடைக்கும். நீங்க இழந்து போனது எல்லாவற்றையும் ஆண்டவர்களுக்கு திரும்ப கொடுப்பா. அதே போல 3ஆவதாக பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ராப்போஜனத்துல அவர் என்ன செய்யறாரு? அப்பத்தையும் திராட்சரசத்தையும் ஆசீர்வதித்து தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்தார். அப்பம் எதை குறிக்கிறது? அடுத்து இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னுடைய சரீரம் என்ன செய்ய போது? இந்த மக்களுக்காக பிற்கப்பட போகிறது. என்னுடைய ரத்தம் இந்த மக்களுக்காக சிந்தப்பட போகிறது என்பதை என்னுடைய இந்த ஒரு ரத்தம், இந்த ஒரு சரீரம் இந்த எல்லா சகல ஜனத்துக்கும் காணாது. அதனால அதை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய சரீரத்தை ஆசீர்வதிக்கும் மன்னவாக அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து ஒரு சீஷர்கள் கொடுத்து அதை சொல்றாரு, நீங்கள் என்ன செய்யுங்க? புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது. பாத்திரத்தை எடுத்து ஆசீர்வதிச்சு நீங்க இதுல பானம் பண்ண, இது என் ரத்தமா இருக்கிறதுன்னு சொல்றாரு. அந்த தன்னுடைய சரீரமும் தன்னுடைய ரத்தமும் இந்த சமஸ்த ஜனத்திற்கும் மீட்பை கட்டிட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஒரே சரீரத்தை, தன்னுடைய உடம்புல ஓடுற அந்த முழு ரத்தத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து பரிபூர்ணப்படுத்தி நமக்காக மீட்பை கட்டளையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நன்றியோடு உலக மக்களுக்காக சமஸ்த மக்கள் மீட்கப்படும்படியாய் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார்.
1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் போதும் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். நன்றி அறிந்த இருதயம் உள்ளவர்களாய் அந்த பக்குவத்தோடு, நன்றி அறிந்த பக்குவத்தோடு நாம் காணப்படுகிறோமா? ஒவ்வொரு நாளும் இது இந்த நன்றி அறிந்த இருதயம் என்பது ஒரு ஆவிக்குரிய ஒரு பயிற்சியை தாண்டி சரீர பிரகாரமாகவும் அநேக நன்மைகளை கொடுக்கிறது. சரிதானா? சரீர பிரகாரமாகவும் அநேக நன்மைகளை கொடுக்கிறது. நன்றி செலுத்தும் பொழுது தேவையில்லாத நினைச்சு கவலைப்படாம நன்றி செலுத்தும் பொழுது நம் ஆய்வு அறிக்கைகள் சொல்லுது, நம்முடைய சரீரத்துல நம்முடைய ஹார்மோன்ஸ் எல்லாமே கிடைச்சது சீராய் செயல்படுகிறது. நன்றி செலுத்தும் பொழுது நம்முடைய உடல்ல இருக்கிற சுரப்பிகள் என்ன செய்யுது? சீராக செயல்படுகிறது. இரண்டாவது, நம்முடைய எதிர்ப்பு சக்தி, எதிர்ப்பாற்றல், இம்யூன் சிஸ்டம் சிறப்பா செயல்படுது. எப்போ? நம்ம நன்றி செலுத்தும் பொழுது. நம்முடைய உடல்ல டோபமைன், செரோட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் இது எல்லாமே ஹாப்பி ஹார்மோன்ஸ் சொல்லுவோம். சரியா? சந்தோஷமா இருக்கும் பொழுது இந்த சுரப்பிகள் என்ன செய்யும்? அதிகமாய் சுரக்கும். நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் என்ன செய்யும்? கொடுக்கும். நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது, நன்றி இருந்த இதயத்தோடு இருக்கும் பொழுது இது என்ன செய்ய? அதிகமாய் சுரந்து நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறது. நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கும். நீங்க நன்றி செலுத்திட்டே இருந்தீங்கன்னா நல்ல தூக்கம் கிடைக்கும். எப்படி சொல்லட்டுமா? நீங்க வீட்டுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். வீட்டுல நீ சாப்பாடு சரியே இல்லை அப்படின்னு குறை சொல்லிட்டு இருந்தோம்னா அன்னைக்கு தூக்கமே நிம்மதியா இருக்காது. இன்னைக்கு என்ன ஒரு நல்ல ஒரு சாப்பாடு சூப்பர் மான்னு சொல்லி வீட்டுல சொல்லி பாருங்க, நிம்மதியா தூங்குவீங்க. சரிதானா? ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப அதிகமான யோசிச்சு பார்த்தோம்னா நிம்மதியான தூக்கம் வேணா என்ன செய்யணும்? நன்றி செலுத்த ஆரம்பிச்சிடணும். இருக்கிறதுக்காக என்ன செய்யுங்க? நன்றி செலுத்துங்க. நல்ல தூக்கம் கிடைக்கும். நல்ல ஒரு உறவு நம்மளுக்கு ஒருத்தருக்கு நல்ல ஒரு உறவு, வீண் சண்டை, வீண் சச்சரவு எதுவுமே வராது. இருக்கிறதுக்காக நீங்க நன்றி செலுத்தும் பொழுது நம்முடைய ஸ்ட்ரெஸ் லெவல், மன அழுத்தம் நீங்க நன்றி செலுத்த ஆரம்பிச்சோன்னு காணாமலே போயிடும். சரிதானா? இது எல்லாம் மருத்துவ ரீதியாய் நிரூபிக்கப்பட்ட காரியங்கள், ஆய்வு அறிக்கைகள் சொல்கிறது. அதனால நாம் எப்படி நன்றி செலுத்த வேண்டும்? ஒவ்வொரு நாளும் எப்படி நன்றி செலுத்த வேண்டும் சொல்லி ஒரு 3 காரியங்கள் ரொம்ப சுருக்கமா நான் சொல்லி டைம்ல நான் முடிச்சிடுறேன். எப்படி நன்றி செலுத்த வேண்டும்? நம்முடைய வார்த்தைகளால் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். எப்படி நன்றி செலுத்தணும்? நம்முடைய வார்த்தையினால் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்த வேண்டும். எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் செய்கிறோம் பார்க்கிறோம். ஃப்ரூட்ஸ் ஆஃப் லிப்ஸ், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. நம்முடைய உதடுகளினால் அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும். ஸ்தோத்திர பலி எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது? இதை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். உதடுகளின் காளைகளாகிய ஸ்தோத்திர பலிகள் இருக்கா? அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல பலி செலுத்துவது, காளைகளை பலி செலுத்துவது ஒரு அங்கமாக இருந்தது. நீங்க உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் பொழுது நீங்க ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை செய்ததற்காக அவங்க நன்றி செலுத்தும் போது அங்கே ஒரு காளை பலியிடப்படுகிறதாக கருதப்படுகிறது. ஒரு காளையை பலியிட்டதற்கு சமானம் நீ ஒரு ஸ்தோத்திர பலி செலுத்துறது. சரிதானா? ஒரு உதடுகளினால் நீங்கள் ஒரு ஸ்தோத்திர பலி செலுத்துவது ஒரு காளையை ஆண்டவருக்கு பலியாக செலுத்துவதற்கு சமானம். அப்ப நீ ஒவ்வொரு ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுதுதான் அத்தனை காளைகள் உங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே பலியிடப்படுகிறது. இரண்டாவதாக, உங்களுடைய செயல்களால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். உங்களுடைய செயல்களால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். வெறும் வார்த்தையினால மாத்திரமல்ல, நம்முடைய நடக்கையினாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய செயல்கள் நம்முடைய வார்த்தையை காட்டிலும் அதிகமாக இருக்க வேண்டும். வேலை கிடைச்சிருச்சு, வேலை நல்ல வேலை கிடைச்சிருக்கு, ஆனா அந்த வேலையில ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் விதமா உண்மையா இருக்கிறோமா? கொஞ்சம் செய்யணும், சிந்தித்து செயல்படணும். அடுத்து நம்ம சரீர சுகம் இருக்கு, நல்ல சுகத்தை படுத்தி ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, ஆனா இருந்து என்ன பிரயோஜனம்? கர்த்தருக்கு மகிமையை செலுத்துறோமா? எனக்கு இந்த உடல்ல இந்த சுகம் படம் இருக்கிறதுக்கு ஆண்டவர் தான் காரணம் சொல்லி இந்த மகிமையை ஆண்டவருக்கு செலுத்துறோமா?
யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய செயல்களில் நம்முடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய செயல்களில், நம்முடைய நடக்கைகளில் ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதாக காணப்பட வேண்டும். ஒவ்வொரு காரியங்கள், ஒவ்வொரு செகண்டும் நம்ம சிந்திக்கிற சிந்தனையிலிருந்து எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறதாய் காணப்பட வேண்டும். அதைத்தான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல பார்க்கும் பொழுது 15ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, அவர்கள் என்ன செய்றாங்க? வாயினால் என்ன செய்றாங்க? துதிகளை செலுத்தினால் அவர் இருதயம் என்ன செய்யுது? தூரமா இருக்கிறது. நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு நெருங்கி இருக்கிறதா, தூரமா இருக்கிறதான்னு சொல்லி சிந்தித்து செயல்படும்படியாய் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதனால நன்றி செலுத்தணும்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில நன்றி செலுத்தணும். அவருடைய சித்தத்தின்படி செய்து அவருக்கு நன்றி செலுத்தணும். மூன்றாவதாக துதிகளினால் அவருக்கு நன்றி செலுத்தும். துதிகளில் பிரியப்படுகிற தேவன். சங்கீதங்கள் புத்தகம் 95ஆம் சங்கீதத்துல 2ஆம் வசனத்துல பார்க்கிறோம், துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து ஆனந்த சித்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். துதித்தலுடனே அவருடைய சந்நிதிக்கு முன்பாக என்ன செய்யணும்? வரணும். துதிகளினால் அவருக்கு தோத்திரங்களை செலுத்த வேண்டும், அவரையே கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கடைசியாக காணிக்கைகளால் அவருக்கு தோத்திரம் செலுத்துங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் உடைய சம்பூர்ண ஆண்டவர், அவரிடத்துல இல்லாதது ஒண்ணுமே இல்லை. ஆனா கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு பகுதியை கர்த்தருக்கென்று நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். உடைய காணிக்கைகளால் ஆண்டவருக்கு தோத்திரம் செலுத்துங்கள். லேவியராகமத்தின் புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது தோத்திர பலிகள் எப்படி சமாதான பலி ஏறெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல உபாகமத்தின் புஸ்தகத்துல 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது தகுதிக்கு ஏற்ற காணிக்கைகளை நாம் செலுத்தும்படியாய் கர்த்தருடைய சமூகத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. காணிக்கைகளால் அவருக்கு நன்றி செலுத்துங்கள். உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துல ஒரு பகுதியை மீண்டும் கர்த்தருக்கென்று கொண்டு வாருங்கள். இன்னைக்கு பெரியவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, உங்க பிள்ளைங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு அழகா ஒரு கடலை மிட்டாயோ ஒரு சாக்லேட்டோ வாங்கி கொடுக்குறீங்க. உங்ககிட்ட உங்களால முடியும், உங்களால அதே மாதிரி 1000 சாக்லேட்னால செய்ய முடியும், வாங்க முடியும். ஆனா அந்த சின்ன பிள்ளை கடிச்சு எச்சில் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அப்பாவுக்கு ஒரு வாய் தாமா, அம்மாவுக்கு ஒரு வாய் தாமான்னு கேட்கிறோம் இல்லையா? அதே போல கர்த்தர்கிட்ட இல்லாதது எதுவுமே இல்லை, அவர்கிட்ட எல்லாமே இருக்கிறது. ஆனா அவர் நமக்கு கொடுத்ததிலிருந்து ஒரு சிறு பகுதியை நாம் நன்றியறிந்த இதயத்தோடு மீண்டும் அவருடைய சமூகத்தை கொண்டு வரணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த புதிய வருஷத்துல அவருடைய சமூகத்துக்கு நன்றி செலுத்தும்படியாய் நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரகாரங்களுக்கு பிரவேசிக்க வேண்டும். எதனால நன்றி செலுத்த வேண்டும்? நம்முடைய வார்த்தையிலே நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே, நடக்கையிலே நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். மூன்றாவதாக துதிகளினால் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நான்காவதாக காணிக்கைகளால் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவரை கனப்படுத்தும் விதமாக, அவருக்கு நன்றியை தெரிவிக்கும் விதமாக காணிக்கைகளோடு அவருடைய சமூகத்துக்கு கடந்து வாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தை ஜெபிக்கும் பொழுது இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. உங்களுடைய வீட்டில் நீங்கள் ப்ரேயர் பண்ணும் பொழுது தனி ஜெபமாக இருக்கலாம், குடும்ப ஜெபமாக இருக்கலாம். உங்களுடைய வீட்டில் ஒரு நோட்டோ அல்ல ஒரு சாட்டோ எடுத்து என்ன செய்யுங்க, ஒரு இடத்துல ஒட்டி இந்த இடத்துல எந்தெந்த காரியங்களுக்காக தோத்திரம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி எழுதி வைங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. இந்த காரியங்களை சொல்லி தோத்திரம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி உங்கள் பிள்ளைகள் ஜெபிக்க சொல்லி கற்றுக் கொடுங்க. இது இந்த நாள்ல இருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியமாக இருக்கட்டும். புதிய வருடத்தில் இதற்குரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் கண்ணெதிரே பார்ப்பீர்கள். கர்த்தர் உண்மையாகவே நிச்சயமாகவே அவர் நீதி உள்ளவர். அவர் கண்டிப்பாக நிச்சயத்துக்கு ஏற்றவர்னு கொடுப்பார். எதற்காக அவர் துதிக்கணும்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அவருடைய நண்பன், அவர் நல்லவர் என்பதற்காக அவருக்கு நன்றி செலுத்துங்க. அவர் அன்பு மிகுந்தவர் என்பதற்காக அவருக்கு நன்றி செலுத்துங்க. அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக, எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும், அவருடைய வழிநடத்துவதற்காகவும் அவருக்கு நன்றி செலுத்துங்க. அவர் தான் எல்லாவற்றுக்கும் எல்லாவுமா இருக்கிறார். சந்தோஷத்தை கொடுக்கிறவரும் அவர் தான், சமாதானத்தை கொடுக்கிறவரும் அவர் தான், நம்முடைய வாழ்க்கையில எல்லா தேவையை கொடுக்கிறவரும் அவர் தான். அவருக்கு நீங்க நன்றி செலுத்தி பாருங்க. வருகின்ற நாட்கள் மிகுந்த ஆசீர்வாதமாய் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம இப்படி ஒவ்வொரு நாள் நன்றி செலுத்தும் பொழுது நம்முடைய இருதயம் தாழ்மைப்படும், பெருமை நம்மிடத்திலிருந்து மாறும். ஒவ்வொரு நாள் நாம் அவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது நம்முடைய சரீரம் மேம்படும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மேம்படும். அது மட்டும் இல்லை, நமக்கும் அவருக்குள்ள உறவு பலப்படும். ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்தி பாருங்க. இது நடக்குதா இல்லையான்னு கண்டிப்பா நீங்களே பார்ப்பீங்க. ஒவ்வொரு நாள் நன்றி செலுத்தும் பொழுது உங்களிடத்துல தாழ்மை காணப்படும், பெருமை உங்களிடத்திலிருந்து மாறும். இரண்டாவது, உங்களுடைய வாழ்க்கை
மாறும், வாழ்க்கை மேம்படும். மூன்றாவது, ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ள உள்ள ரிலேஷன்ஷிப்ல நெருக்கமாக என்ன செய்வீங்க, அவருக்கு கெட்டி சேருவீங்க என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நம்முடைய சிந்தை புதிதாகும், நம்முடைய தாழ்மை, நம்முடைய இருதயத்தில் தாழ்மை காணப்படும், நம்முடைய மிகுந்த சமாதானம் உண்டாகும். நன்றி செலுத்துறதுனால இவ்வளவு ஆசீர்வாதமும் இருக்குன்னு சொல்லி நான் சொல்லலை, வேத புத்தகம் சொல்ல. இது எல்லாத்துக்கும் நான் ரெஃபரன்ஸ் கொடுத்தேன்னா இன்னும் 2 மணி நேரம் என்ன செய்யலாம், பேசலாம். சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரப்படுவதுதான் நன்றி அறிந்த இதயத்தோடு துதிகளோடு அவருடைய வாசல்களுக்கு என்ன செய்யுங்க, பிரவேசிங்க. உங்களுடைய வார்த்தைகளால் அவருக்கு நன்றி செலுத்துங்க, உங்களுடைய செயல்களால், உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, உங்களுடைய துதிகளினால் அவருக்கு நன்றி செலுத்துங்க, உங்களுடைய காணிக்கையினால் அவருக்கு நன்றி செலுத்துங்க. இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் காணப்படும், ஆசீர்வாதம் காணப்படும், உங்களுக்குள்ள தாழ்மை வரும். தாழ்மை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கூட கிடைச்சிடும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே இருக்கிற இடங்களில் தடைகளை தாழ்த்துவோமா? கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். நன்றி அறிந்த இதயத்தோடு அவருடைய சமூகத்துக்கு வரணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். சத்ய தெய்வத்தின் ஏகமைந்தனே விசுவாசிப்பேன் உன்னையே. சத்ய தெய்வத்தின் ஏகமைந்தனே விசுவாசிப்பேன் உம்மையே. வரும் காலம் முழுவதும் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. வரும் காலம் முழுவதும் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். எண்ணிலடங்கான நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. என்றும் நன்றி கூறுவேன் நான். எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். என்றும் நன்றி கூறுவேன் நான். ஆம் சுவாமி, எங்களுடைய வாழ்க்கையிலே செய்த எண்ணி நடக்காத நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்தும்படியாக வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிரகாரங்களில் பிரவேசிக்கும் பொழுது, உம்முடைய சமூகத்துக்கு நேராக கடந்து வரும் பொழுது
நன்றி அறிந்த இருதயம் உள்ளவர்களாய் கடந்து வரணுமே சுவாமி. எங்களுடைய வார்த்தையினாலே, எங்களுடைய செயல்களினாலே, எங்களுடைய வாழ்க்கையிலே உமக்கு நன்றி செலுத்த விரும்புகிறோம். எங்களுடைய துதிகளை உமக்கு தோத்திரங்களாக எடுக்கிறோம். நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியை கூட சமூகத்தை காணிக்கையாக கொண்டு வந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வருகிற நாட்களிலே நாங்கள் கேட்ட சத்தியத்தை கடைபிடிக்க உதவி செய்கிறார்கள். தாழ்மையுடைய இடத்தில் குடிகொள்ளட்டும் சுவாமி. பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். கர்த்தர் எதிர்த்து நின்றாருன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே முடியாது. கர்த்தர் நமக்கு எதிர்த்து இருக்கக்கூடாதுன்னு சொன்னா அவனுடைய காணப்பட வேண்டிய தாழ்மை. நீங்க ஒவ்வொரு நாளும் அவனுடைய சமூகத்துல நன்றி என்ற இதயத்தோடு நீங்க தோத்திரங்களை செலுத்தும் பொழுது தாழ்மை உங்களை அறியாமலே உங்கள் இதயத்திலே குடிகொள்ளும். எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்தும் பொழுது சகல ஆசீர்வாதங்களால் அவரை நினைத்து அவர் நடத்த போதுமானவராக இருக்கிறார். அவர் நல்லவராக இருக்கிறார், நல்லவராகவே இருக்கிறார். இதற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் போதுமானவராக இருந்து நம்மோடு இருக்கிறவர், வழிநடத்துகிறவர். நன்றி செலுத்துவோம். நல்ல ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வருகின்ற ஆண்டு எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். வருகின்ற ஆண்டுல ஒவ்வொரு நாளும் உடைய சம்பவத்தை நாங்கள் நன்றி செலுத்த உதவி செய்வீராக. ஒவ்வொரு நாளும் உடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்த, உடைய இலக்குகளுக்காக நன்றி செலுத்த, உடைய மகத்துவங்களுக்காக நன்றி செலுத்த, உங்களுடைய நாமத்திற்கே மகிமையை செலுத்த எங்களுக்கு கிருபை செய்வீராக. துதி கன மகிமை எல்லாவற்றுக்கும் பாத்திரத்தில் ஒருவர்தான் சுவாமி. அப்போ தூசியமானவர்கள் பாவிகளாகிய நாங்கள் சுவாமி உடைய சமூகத்திலே எல்லா துதியையும் கனத்தையும் தோத்திரங்களையும் ஒருவருக்கே எடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், மகிமைப்படுவீராக. வருகின்ற ஆண்டு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.